ஒரு ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து தோஷம் வந்து அளவு கம்மியாக இருக்குன்னா பையனுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தாராளமாக செய்யலாம். பொண்ணுக்கு அதிகமாக இருந்து பையனுக்கு கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து முதல்ல நீங்கள் பர்சன்டேஜ் ரேஷியோவில் லக்னத்துக்கு 2 4 7 8 12, சந்திரனுக்கு 2 4 7 8 12, சுக்கிரனுக்கு 2 4 7 8 12 இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, ராகு இந்த 4 கிரகத்துக்கு வந்து பர்சன்டேஜ் ரேஷியோ போட்டு யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தோஷம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதுக்கு பிறகு பொண்ணை விட பையனுக்கு ஒரு 10% கூட இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். பொண்ணுக்கு தோஷம் அதிகமாக இருந்து பையனுக்கு கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதுதான் தோஷ நிவர்த்தி, தோஷ சாமியங்களை பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக பொருந்தும். தோஷத்தை நீங்கள் சரியாக பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். இது இல்லாமல் நீங்கள் 2ஆம் இடத்தையோ இல்லை 7ஆம் இடத்தையோ இல்லை 8ஆம் இடத்தையோ 12ஆம் இடத்தையோ மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, சும்மா பொதுவாக மேலோட்டமாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். ஏன்னா 4 கிரகத்தும் இருக்குது, தோஷ சாமியம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்குறது வந்து சூரியன், செவ்வாயும், ராகு மட்டும் தான் பார்க்குறோம். சரிங்களா? ஆனால் பார்க்க வேண்டிய கிரகம் சூரியன், சனி, ராகு, செவ்வாய் இந்த 4 கிரகத்துக்கும் பார்க்கணும். இந்த 4 கிரகத்துக்கும் பார்த்தா தான் தோஷம் எப்படி செயல்படுதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியும்.